என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மருத உலக ஆண்டு மல்லராய் மலர்ந்து தெல்லு தமிழ்நாட்டினிலே மூவேந்தராய் திகழ்ந்து ஊர் உழவு வளம் செழித்திட பன்னாடி பெருமக்களாய் குடும்பனாராய் மூப்பனாராய் பழகனாராய் வயக்காரராய் பட்டீஸ்வரனும் பச்சை நாயகியும் விண்ணவரும் இம்மினத்தில் உழவு தொழில் செய்து மூவேந்தர் வழிவந்த சைவ திருக்குடியில் தேவேந்திர குல வேளாளராய் தமிழ் தரணியில் வரலாறு படைத்த என் தமிழடிய சொந்தங்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். மருத மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் கனகராஜ் பாண்டியனார் அவர்களுடைய முன்னெடுப்பில் அவரோடு தோளோடு தோள் நின்று களப்பணியாற்றி மக்களை திரட்டி இந்த நிலக்கோட்டை பகுதியிலே இப்படி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மருத மக்கள் கழகத்தினுடைய கிளை ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகி அனைவருக்கும் மற்றும் இங்கு வருகை இருந்துள்ள தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் விஷ்ணு முருகேசன் அவர்களுக்கும் இந்த தமிழர்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற மரியாதைக்குரிய தம்பி மூவேந்தர் மீடியா தினேஷ் மல்லர் அவர்களுக்கும் அடியனுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பர்களே, இந்தியன் என்றால் அல்லது இந்தியா என்றால் அது இந்திரனை வணங்கிய தேசம் என்று பொருள். நிறைய பேர் கதை சொல்லிட்டு இருக்கிறான். சிந்து தேசம், சிந்துங்கிறது ஒரு நதி. சிந்து என்பது இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதி. இந்திய துணைக்கண்டம் முழுவதுக்கும் பொருந்தாது. ஆனால் இந்திரன் என்ற இந்த கடவுள் இருக்கிறானே, 4 வேதங்களிலும் கூறப்பட்ட கடவுள். ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்களில் எல்லாம் முதல் கடவுளாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட்ட முதல் கடவுள் இந்திர பகவான் மட்டும்தான். ஆக இந்த இந்திரனை வணங்கக்கூடிய மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பு என்பதால் இது இந்தியா. ஆக இந்தியாவுடைய பெயரையே தன்னுடைய இந்திரன் என்ற பெயரால் தான் தாங்கி இருக்கிறது. இந்தியாவிலே அன்றைய அகன்ற பாரதத்திலே இன்று இருக்கக்கூடிய இமயம் முதல் அந்தமான் நிக்கோபார் குமரி தீவுகள் வரையிலும் வாழ்கிற மக்கள் இந்திரனை வழிபட்ட மக்கள். ஆக இவர்களுடைய தலையாய மக்களாக இருந்த தமிழர்கள் கொண்டாடிய விழா இந்திர விழா. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஆண்ட அரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் இந்திரன், புரந்தரன், தேவேந்திரன் என்ற பட்டங்களாக. ஆக ஒரு மிகப்பெரிய ராயல் சொசைட்டி. ஆகவேதான் சோழர்கள் இந்திர விழா கொண்டாடினார்கள். ஆகவேதான் முக்காலத்தையும் உணர்ந்த வள்ளுவன் எழுதிய திருக்குறளிலே இறைவன் என்று ஒருவனை அவன் சுட்டிக்காட்டுகிறான் என்றால் அது இந்திரனை மட்டும்தான். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான்
இந்திரனே சாடும் கரி என்று சுட்டிக்காட்டினார். ஒருவன் தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுகிறான், அடக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு யார் சாட்சி என்றால் இந்திரனே சாட்சி என்றார். நீத்தார் பெருமையில் 25வது குறளிலே வள்ளுவன் இந்திரனை மட்டும்தான் குறிப்பிடுகிறான். இன்று வழங்கக்கூடிய எந்த கடவுளையும் அவன் சுட்டிக்காட்டவில்லை. ஆக அவன் கண்ட ஆதி பகவனும் இந்திரன் தான். இன்று இருக்கக்கூடிய சிவாலயமாக இருக்கலாம், பெருமாள் ஆலயமாக இருக்கலாம், திருமால் ஆலயமாக இருக்கலாம், மூலவர் சன்னிதானத்தின் மீது இருக்கக்கூடிய மூலவர் சன்னிதானத்தின் விமானம் கோபுரத்தை என்னவென்று அழைக்கலாம் என்றால் அது இந்திர விமானம் தான். திருமால் என்றால் திருமல்லர், பெருமாள் என்றால் பெருமல்லர். ஆக சாமியும் நாங்க தான், இந்திரனும் நாங்க தான். இந்திரனை வணங்குகிறவர்கள் தேவேந்திர கூட வேறவர்கள். இதுக்குத்தான் அடிச்சா ஆப்பு யாரு? இன்றைக்கு இருக்கிற ஆந்திரா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா, இன்று இருக்கக்கூடிய தெலுங்கானா ஆகிய இந்த பகுதியில் அடங்கிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயன் மெட்ராஸ் பிரசிடென்சி அல்லது சென்னை மாகாணம் என்று ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆளுவதற்கு வைத்திருந்தார். அது நிரந்தரமாக அன்றைய ஆந்திராக்காரர்கள் முதல்வராக வர வேண்டும் என்ற நோக்கோடு தமிழர்களை சுக்குநூறாக உடைத்தார்கள். 1924 அவர்கள் நிரந்தரமாக ஆந்திராக்காரர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அதுவும் 400க்கும் மேற்பட்ட கோவில்களில் பரிவட்ட உரிமை பெற்ற தேவேந்திர குல வேளாளர்களை தாழ்த்தப்பட்டோர் சிறையிலே அடைத்தார். அன்றைய ஆட்சியாளர்கள் யார்? அவர்கள் இந்த திமுகவுடைய தாய்க்களமாகிய நீதி கட்சி. அதையவே கருணாநிதி மிக வலுவாக பிடித்துக் கொண்டார். தொடர்ந்து இன்று வரையிலும் நாம் பட்டியல் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு 3 முறை, மாநில அரசு திமுக ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசுக்கு 3 முறை மத்திய அரசு தாக்கல் செய்கிறது. இந்த மக்கள் பட்டியலில் இருந்து, தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய பரிந்துரை அனுப்புங்கள் அல்லது உங்களுடைய கருத்தாக்கத்தை அனுப்புங்கள் என்று 3 முறை அனுப்பினாலும் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்களை இந்த இழித்தோர் பட்டியலில் இருந்து வெளியேற்ற விருப்பமில்லை. காரணம் என்ன? அவர் நீதி கட்சியின் வாரிசு என்பதால், கருணாநிதியின் மகன் என்பதால், தமிழர்களை சுக்குநூறாக உடைத்து எரிய வேண்டும் என்ற எண்ணத்தால், தமிழர்களுக்கு சமூக சமத்துவம் கொடுத்துவிடக் கூடாது என்ற காரணத்தால், தமிழர்களை எப்பொழுதுமே ஒன்று சேர விடக்கூடாது, இவனுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால்தான் நம்மை போன்று ஓங்கோல் ஆந்திராவிலே இருந்து விளைப்பு தேடி வந்தவர்கள் இந்த மண்ணை ஆள முடியும் என்ற சூத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு சூத்திரனாக அமர்ந்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நன்கு புரிந்து கொண்டு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வருகின்ற 2026 தேர்தலிலே தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். திமுகவுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான், திருடனை வீட்டுக்குள் அழைப்பதும் ஒன்றுதான் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இன்று இயற்கை வளங்களை எல்லாம் அள்ளுகிறார்கள், திருடுகிறார்கள், கேட்பதற்கு அநாதி இல்லை. குமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நிலவளங்களையும் அழித்து விட்டார்கள். பலாயிரக்கணக்கான லோடு லாரிகளிலே கேரளாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாறைகள் எல்லாம். யார் காரணம்? திமுக அரசு காரணம். இவர்கள் மீது இன்று பொருளாதார குற்றம் ஈடி ரைடு வருதுன்னா என்ன கேவலமாக இருக்கிறது என்று காமராஜர் சொன்னார். திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்றுதான், திருடனை வீட்டுக்குள் அழைப்பதும் ஒன்றுதான் என்று. சரியா போச்சா? அன்று முதல் இன்று வரை இவர்கள் பத்த வைத்த நெருப்பு இன்று பற்றிக் கொண்டு எரிகிறது. பத்தலகுண்டு பகுதியிலே இருக்கக்கூடிய முத்தலாபுரம்
1000 அருவா கருப்பண்ணசாமி கோவில் ஒன்று இருக்கிறது. இந்த கருப்பண்ணசாமி கோவிலை அனைத்து மக்களுக்கும் உரிமை கொண்டாடுகிற மக்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய நிலப்பரப்பிலே இருக்கின்ற கோவில் அது. அந்த கோவிலுடைய சுவாமி திருவிழாவின் போது தேவேந்திர குல வேளாளர் தெருவுக்குள் வரக்கூடாது என்று பேசுகிறார் என்றால் இந்த திமுக விதைத்த விஷ விதை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாத்தியப்பட்ட கோவில் அது என்ற போது மதுரையிலே மீனாட்சிக்கு திருமணம் செய்து வைத்துக் கொடுக்கின்ற சாதி இது தேவேந்திர குல வேளாளர்கள். உழவர்களாக அனைத்து கடவுளர்களும் உழவு தொழில் செய்த இனம் இது தேவேந்திர குல வேளாளர்கள். புராதன கோவில்கள் அனைத்திலும் பரிவட்ட உரிமை பெற்ற கோவில் இது. செப்பு பட்டயம் கல்வெட்டுக்கள் சொல்லுகிற வரலாற்று மெய்கீர்த்தி என்ன தெரியுமா? பரிவட்டம் பரிச்சட்டம் என்பது தேவேந்திர குல வேளாளனுக்கு மட்டுமே உரித்தான உரிமை என்று சொல்லுகிறது. ஆனால் இவன் சொல்லுகிறார் உங்கள் தெருவுக்குள் கருப்பண்ணசாமி வரமாட்டார் என்று. ஆகவேதான் மருத மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் கனகராஜ் அவர்கள் இதற்கு நீதிமன்றத்தை அனுப்பி இருக்கிறார். நீதிமன்றத்திலே சென்று இந்த மக்களுக்காக உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த போராளி கனகராஜ் பாண்டியனார் அவர்கள். இந்த சமுதாயம் அவரை மட்டும்தான் அடையாளம் காண வேண்டும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறான் பட்டியல் வெளியேற்றதுக்கு நான் கோர்ட்ல போய் கிழிச்சிருவேன். டேய் முட்டா பையல, கோர்ட்டுக்கு போனா நடக்காது. இது கோர்ட் முடிவு செய்வதல்ல. நீ ராயல் சொசைட்டியாக இருக்கலாம், சேர சோழ பாண்டிய மரபினராக இருக்கலாம், அல்லது ஆதாரங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியல் என்பது எந்த கேட்டகரி அடிப்படையிலே ஆங்கிலேயன் சொன்னானோ அதை தகர்த்தெறிய வேண்டும். ஆனால் அது நீதிமன்றத்தால் முடியாது. ஏனென்றால் முன்னாடி இருந்த ஆங்கிலேயன் இப்ப நம்மளே ஆண்டுட்டு இருக்கிறோம். இது மக்கள் மன்றத்தால் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். மாநில அரசின் பரிந்துரைத்தால் மட்டுமே. சட்டசபை அங்கீகாரம் கொடுத்து மத்திய பாராளுமன்றத்துக்கு சென்றால் பாராளுமன்றம் சட்டம் இயற்றிவிடும். இந்த மக்களை மிகவும் முற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை சேர்க்கலாம் என்பதுதான் குருசாமி சித்தர் போன்ற அறிஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதைத்தான் அவர் பிரச்சாரம் செய்தார். ஏன் தெரியுமா? கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கான் மிகவும் பிற்படுத்த ஒரு பட்டியல சாதியை சேர்த்துங்க. இன்னைக்கு நமக்கு இவ்வளவு விழிப்புணர்வு வருது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இத்தனை கோவில்களிலும் மரபுரிமை பெற்றவர்கள், மெய்கீர்த்தி உடையவர்கள். இவர்களை கொண்டு போய் அண்டச்சபிள்ஸ் என்று சொல்லப்படுகிற தீண்டாமை என்று சொல்ல சுட்டிக்காட்டப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை வைக்காதே என்று பேசுகிறோம். ஏன் இதிலிருந்து நாம் வெளியில் செல்ல வேண்டும் என்று கருதுகிறோம் என்றால், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இல்லாத சமூக மரியாதை, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக மரியாதை, பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடிய சமூக மரியாதை, முற்படுத்தப்பட்டவருக்கு கிடைக்கக்கூடிய சமூக மரியாதை, அல்லது அதர் காஸ்ட் என்று சொல்லப்படுகிற மற்ற சமூகங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக மரியாதை இந்த 18% சிறைச்சாலையை அடைத்திருக்கிறார்கள் அல்லவா, இவனுக்கு கிடைப்பதில்லை. இங்கு தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது இந்த இந்திய சமூகத்தில். ஆகவே இந்திய சமூகத்தில் ஒருவன் எஸ்சி நான் எஸ்சி, அவன் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவனா அல்லது நான் எஸ்சியா அல்லது தாழ்த்தப்பட்ட பிரிவை சேராதவனா என்றுதான் பார்க்கிறார். ஆகவேதான் நமது மக்கள் இந்த பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் இன்று நாம் படித்திருக்கிறோம், நமக்கு சமூக அரசியல் என்றால் என்னவென்று தெரிகிறது. சமூக அரசியலுக்குள் இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் என்னவென்றால் நமக்கு தெரிகிறது. பொருளாதார அரசியல் என்னவென்றால் நமக்கு தெரிகிறது. பொருளாதார அரசியலிலே உட்கூறாக இருக்கக்கூடிய கமர்ஷியல் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற வணிக அரசியல் நாம் உணர்ந்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் அப்பனாகிய ஆன்மீக அரசியலும் உணர்ந்திருக்கிறோம். ஆகவேதான் இத்தனை அரசியலும் உணர்ந்தவன் தான் சட்டசபைக்குள்ளும் பாராளுமன்றத்துக்குள்ளும் இந்திய சமுதாயத்திலே சென்று இந்திய சமூகத்திற்கு வேண்டும் என்கிற சட்டத்தை இயற்றுகிற தகுதி பெற்றவனாக, மன முதிர்ச்சி பெற்றவனாக கருதப்படுகிறார். இத்தனை அரசியலும் தெரிந்திருக்க வேண்டும். சமூக அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், சாதி அரசியல் தெரிந்திருக்க வேண்டும்,
பொருளாதார அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், வணிக அரசியல் தெரிந்திருக்க வேண்டும், ஆன்மீக அரசியல் தெரிந்து புரிந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். இத்தனை அரசியலும் தெரிந்த காரணத்தினால் நாங்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்று நாங்கள் முழக்கமிடுகிறோம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான அத்தனை இளைஞர் பெருமக்களும் கற்றவர்களும் அனைத்து ஆண்டவர்களும் சான்றோர்களும் கற்றவரும் மற்றவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆளுகின்ற திமுக அரசு செவிமடுப்பதாக இல்லை. நமக்கு சமூக மரியாதை கொடுக்காத திமுக அரசுக்கு நம்ம ஓட்டு போடலாமா? ஓட்டு போடலாமாங்க? பதில் சொல்லுங்க. போடக்கூடாது. நமக்கு சமூக மரியாதை கொடுக்கவில்லை, சாதிய மரியாதை கொடுக்கவில்லை, பொருளாதார மரியாதை கொடுக்கவில்லை, ஆன்மீக மரியாதை கொடுக்கவில்லை. அப்புறம் என்ன மயிருக்கு இந்த அரசாங்கம் நமக்கு கேட்கிறேன். இந்திய அரசியல் சாசனம் கொடுக்கக்கூடிய சமத்துவ மரியாதையை உன்னால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் சமூகத்திலே நடைமுறையிலே இந்த சமூக கட்டமைப்பு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் சட்டசபைக்கு சென்று பிரயோஜனம் இல்லை. இப்ப நிறைய பேர் சொல்றா, என்னை அனுப்புனீங்கன்னா நான் ஒருத்தன், என்னை அனுப்புனீங்கன்னா நான் போய் சர்டிபிகேட் வெளியெடுக்கலாம். நீ 10 வருஷமா இருந்து ஒண்ணும் கிழிக்கல. இத்தனை வருஷமா தாழ்த்தப்பட்டப்பட்டிருந்து நிறைய எம்எல்ஏ போனா எவனும் ஒன்றும் பேச முடியல. என்ன காரணம்? திமுக, அண்ணா திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இன்று இருக்கக்கூடிய கட்சி தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் அவன் சட்டசபையில பேச முடியும் என்ற போது இதை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை. இதை பற்றி பேசாத அது கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் தேவேந்திர குல வேளாளருக்கு இல்லை. இந்த மக்களை வருகிற 2026 திசை திருப்புகிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் வெளியேற்றம் என்பது அவ்வளவு சாத பெயர் மாற்ற கோரிக்கைக்கு 13 எம்பிக்களை பேச வைத்தார்கள். 13 எம்பிக்கள் பேசினார்கள் என்றால் நாம் நம்முடைய வரலாற்றை எழுதினோம், நாம் நம்முடைய வரலாற்றை நமது மக்களிடத்திலே பரப்பினோம், நாம் நம்முடைய வரலாற்றை ஆய்வு செய்தோம், நாம் நம்முடைய வரலாற்று தேடியவர்களாக மாறினோம். மேடைகள் தோறும் புத்தகங்கள் தோறும் இதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு மக்களிடத்திலே பிரச்சாரங்களை மேற்கொண்டு நமது கோவில்களிலே இருக்கக்கூடிய அனைத்து பரிவட்ட உரிமைகளையும் செழுமையாக கொண்டாடியதால் மத்திய அரசாங்கம் இவர்களுடைய பண்பாட்டு பெயரான தேவேந்திர குல வேளாளர் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார். இல்லைன்னா அவனும் கேட்க மாட்டான். டெல்லியினுடைய முன்னாள் பெயர் என்ன தெரியுங்களா? இந்திரபிரஸ்தம். டெல்லியினுடைய முன்னாள் பெயர், நான் சொல்றது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பெயர் இந்திரபிரஸ்தம். இந்த இந்திரபிரஸ்தம் என்ற டெல்லியிலே ஒருவன் அரசாள முடியும் என்றால் அவன் இந்திரன் என்ற பட்டம் பெற்றனால் தான் முடியும். ஆகவேதான் 40 ஆண்டு காலங்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருக்க முடிந்தது. இன்று நரேந்திரன் என்ற இந்திரன் தான் அங்கு பிரதமராக இருக்க முடியும். வேற எவனாலே முடியாது சாமி. சாபம், இந்திரனுடைய சாபத்தை வாங்கியிருக்கானுங்க இந்தியாவுக்கு அத்தனை கட்சிக்காரணும். இன்னைக்கு கனகராஜ் பாண்டியனார் கோர்ட்டுக்கு போறாருன்னா அதுக்கு மக்கள்கிட்ட அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. சொந்த காசு செலவுல கோர்ட்டுக்கு போய் முத்துலாபுரத்தில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி எங்க தேவேந்திர மக்கள் வாழ்ற தெருவுக்கு ஏண்டா வராது? ஏன் வராது? உனக்கு எவன் சொன்னா வராதுன்னு? அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை வயப்பட்ட ஒரு கோவிலிலே சாதியம் இருக்கிறது என்றால் அதை தட்டிக்கக்கூடிய தலைமை கனகராஜ் பாண்டியனார் மட்டும் அந்த உரம் இருக்கிறது என்றால் அவன் தான் பாண்டிய. நாளைக்கு ஓட்டு கேட்டு வர்றான்னு சொன்னா கனகராஜ் தெரியுமான்னு கேளு. வர்ற வேட்பாளர்கிட்ட எல்லாம் கேட்கணும். நீங்க மருத மக்கள் கட்சி தலைவர் கனகராஜ் தெரியுமா? எங்க உரிமைக்காக போராடி இருக்கிற கனகராஜ் தெரியுமா உனக்கு? கேட்கணும். விஷ்ணு முருகேசன் தெரியுமான்னு கேட்கணும். ராஜதேவேந்திர சுவாமிகளை தெரியுமான்னு கேட்கணும். மருத மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கு தெரியுமான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இதை எவ்வளவு அவனெல்லாம் சும்மா வருவானுங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் வந்துட்டு ஓட்டு கேட்டு போவான். ஒருத்தர் 2 பேரெல்லாம் போய் சட்டசபையில பேச முடியாது. சட்டசபையில நீ பேசணும், பாராளுமன்றத்தில் நீ பேசணும்னா
பாராளுமன்ற ஸ்பீக்கர் கிட்ட எழுதி கொடுக்கணும் என்ன பேச போறீன்னு. அவன் ஒத்துக்கிட்டா தான் நீ பேச முடியும். சட்டசபையில நீ பேசணும்னா சட்டசபையில இருக்கிறான் பாருங்க சபாநாயகர்கிட்ட முன்கூட்டியே எழுதி கொடுக்கணும் என்ன பேசணும். அவன் ஒத்துக்கிட்டா தான் நீ பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. நீ எப்படி பட்டியல் எழுத பத்தி பேச போற? ஆக உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பயம் வந்தா தான் நீ பேசுற. இப்பவும் சொல்றோம். அதே சமயம் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறான், எந்த கட்சி தேர்தல் அறிக்கையிலே பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் செய்து கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட முட்டா பயல. எந்த கட்சியும் தரமாட்டான், எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கை சொல்ல மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? எலெக்ஷன் கமிஷன் சொல்லுகிற சட்டம் வேறு. ஜாதியின் பெயரால் நீ ஓட்டு கேட்க கூடாது, மொழியின் பெயரால் நீ ஓட்டு கேட்க கூடாது, மதத்தின் பெயரால் நீ ஓட்டு கேட்க கூடாது. இத்தனையும் கொண்டு வந்துட்டான். அப்புறம் பட்டியல் விளையாடுறதுக்கு நாங்க பட்டியல் விளையாடுறது செஞ்சு கொடுப்போம் எப்படி சொல்லுவான்? பாக மொத்தம் நம்ம செஞ்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க அப்பன் காலத்திலையும் நம்மளை மதிக்கல, கருணாநிதி காலத்திலையும் ஸ்டாலின் நம்மளை மதிக்கல. இந்த கட்சிக்கு ஆட்சி இருக்க கூடாது. வேரோடு வேரடி மண்ணோடு கலைந்தெறியப்படி பிடுங்கி எறியப்பட வேண்டிய குடும்பம் கருணாநிதி குடும்பம். மறந்துடாதீங்க. நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் இன்னும் சொல்லவே இல்லையே. ஓட்டு கேட்க வர்றவங்க கனகராஜ் தெரியுமா தான் கேட்க சொல்றேன். நம்ம ரைட் கேட்டுங்களா? கனகராஜ் தெரியுமா? கனகராஜோட போய் சொல்லு நாங்க எங்க ஓட்டு போடுறோம்னு அவர் சொல்லுவார். சோ இதுதாங்க டெமோக்ரஸி. ஜனநாயகம் என்ன? இப்ப இங்க வந்திருக்கிற மக்கள் என்ன சோறு நூறு பீருக்கா வந்திருக்காங்க? அவங்களே சொந்த காசு செலவு பண்ணி தெருவுல வந்து உட்கார்ந்து இருக்காங்களா எங்க மக்கள்? இவங்க தான் சமூக புரட்சியாளர்கள். இன்னைக்கு எல்லாம் ஒரு கூட்டம் கூடணும்னு சொன்னா தலைக்கு 200 ரூபாய், 250 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், ஒரு குவார்டர் பிரியாணி இதெல்லாம் கொடுத்தா கூப்பிடுறீங்க. ஆனா இங்க தேவேந்திர உலக மக்கள் உட்கார்ந்துருக்காங்க நடு தெருவுல. இந்த நிலக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இவ்வளவு பெரிய கூட்டமா உட்கார்ந்துருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம், எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும். அதே சமயம் வேற எந்த சமூகம் எங்களுக்கு எதிரி அல்ல என்பதை சுட்டிக்காட்டத்தான் அமர்ந்திருக்காங்க. எந்த சமூகங்களுக்கு எதிரி கிடையாது, எந்த மொழிக்காரன் எங்களுக்கு எதிரி கிடையாது, எந்த மதத்துக்காரன் எங்களுக்கு எதிரி கிடையாது. எங்களுக்கு எதிரி இப்ப இருக்கிற ஒரே ஒரு எதிரி மு.க. ஸ்டாலின் மட்டும்தான், இந்த முதலமைச்சர் மட்டும்தான், திமுக ஆட்சி மட்டும்தான். பட்டியல் வெளியேற்றம் கூட அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பெயர் மாற்ற கோரிக்கை வந்த பொழுது, பெயர் மாற்ற தீர்மானம் பாராளுமன்றத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது இந்த திமுக கட்சியிலே இருந்த அத்தனை அன்னைக்கு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 38 எம்பிக்களை வச்சிருந்தாங்க. எம்பி 38 பேர் வெளிநடப்பு செஞ்சான். 38 திமுக கூட்டணிக்கார காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக கட்சி எல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டான். நமக்கு சமூக சமத்துவம் கொடுப்பதற்கு திமுகவுக்கு விருப்பமில்லை என்றால் அந்த கட்சியை காரி உமிழ்ந்து வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டிய கட்சியா இல்லையா? அதான் கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு இருந்த மாநில அரசு இவர்களுக்கு பெயர் மாற்றம் கொடுக்கலான்னு தீர்மானம் போட்டு நிறைவேற்றிட்டாங்க. மத்திய அரசு அனுப்புனாங்க. அவங்க சட்ட வரப்புக்குள்ள இவர்களுடைய பண்பாட்டு யாரு தொட்டாலும் தேரோடாது, நம்ம ஐயர் தொட்டாலும் தேரோடாது, தேரு குவந்தவன் தேவன் தேரம்பல்ல தேரு வடம் தொட்ட தேரோடு ஏ தன்னன நானன தான நன்னே தட தன்னன நானன தான நன்னு தன்னன நானன தான நன்னு தட தன்னன நானன தான நன்னு. இந்த பாட்டு நான் எழுதின ராஜபாரி புத்தகத்தில் எழுதியிருந்தேன். இது பாராளுமன்றம் வரைக்கும் போச்சு. அறிஞர் குருசாமி சித்தர் எழுதிய வரலாறு, ஐயா தேவ ஆசீர்வாதம் எழுதிய வரலாறு, நம்முடைய கல்வெட்டு ஆதாரங்கள் இவைகளெல்லாம் சென்று நம்முடைய பண்பாட்டு பெயரினை உரித்தாக்கியது. ஆகவே நம்முடைய பண்பாட்டு பெயர் தேவேந்திர குல வேளாளர் என்று சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. வேற எந்த ஒரு சமுதாயத்துக்கு வரலாறு பாராளுமன்றத்தில் இப்படி பதிவு இல்லை. ஆனால் நீ பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அடிப்படை. திமுக தூக்கி எறிஞ்சா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா முடியாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏன் பட்டியல் வெளியேற்ற கேட்கிறேன்னு? சாமி இன்னைக்கு குளோபலைசேஷன் பண்ணிட்டா, அகில உலக வர்த்தக மையம் எல்லா நாடுகளும் பண்ணிட்டா, இந்தியாவும் அதுல இருக்குது. இங்க அகில உலக கம்பெனிஸ் எல்லாம் திறந்துட்டா. அகில உலக கம்பெனிஸ் எல்லாம் இங்க வந்துடா. ஜெர்மன் கம்பெனி இருக்குது, பிரான்ஸ் கம்பெனி இருக்குது, அமெரிக்கன் கம்பெனி இருக்குது, இங்கிலாந்து கம்பெனி இருக்குது.
இத்தனை நாடுகளுடைய கம்பெனிகளும், ஐரோப்பிய நாடுகளுடைய கம்பெனி, அமெரிக்க நாடுகளுடைய கம்பெனி எல்லாம் இருக்கு. இந்த தலித்தியவாதி இருக்கிறான் பாருங்க, இவன் நல்ல இப்ப என்ன தெரியுமா கேட்கிறான், 18% எங்களுக்கு மத்திய மாநில அரசுல கொடுத்தா மட்டும் பத்தாது, வெளிநாட்டு கம்பெனியிலும் கொடுத்து கேட்கிறான். இந்த வெளிநாட்டு கம்பெனியிலையும் உனக்கு 18% கொடுத்துட்டான்னு வைங்க, அதுவரையிலும் வெளிநாட்டுக்காரனுக்கு தலித்துல வார்த்தை தெரியாது, தாழ்த்தப்பட்டவன் வார்த்தை தெரியாது, அர்ஜுனனுங்கிற வார்த்தை தெரியாது அகில உலகத்துக்கு. இப்ப இன்டர்நேஷனல் தலித்தாக்கி விட்டுருவான் எல்லாத்தையும். உலக தலித்தாக்கி விட்டுருவான். ஆனா மாநில அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது, பலாயிரக்கணக்கான கோடிகள் ரூபாயை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இலவசமா கொடுத்துட்டு இருக்கிறான் எல்லாத்துக்கும். ஊரானத்து நெய்ய என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி திமுக என்ன பண்ணா, எல்லாம் இலவசமா கொடுத்தான். தயவுசு பணம் கொடுத்தா எல்லாம் வாங்கிக்கங்க. இந்த பணம் நம்மளுதுங்க, இந்த பணம் நம்மளுது. இந்த பணத்தை நம்மகிட்டே கொடுத்து நம்மகிட்டே ஓட்டுங்கப்பா, வாங்கிக்க. வேண்டாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அவர் மணி. அது அவர் மணி அல்ல, இது அவர் மணி. இந்த பணத்தை வாங்கிட்டு கனகராஜ் பாண்டியனார் எங்க சொல்றாரு அங்க ஓட்ட போடும், அல்லது கனகராஜ் பாண்டியனார் எலெக்ஷன் கனகராஜ் பாண்டியனார் போட்டு போடும், விஷ்ணு முருகேஷ் எலெக்ஷன் விஷ்ணு முருகேஷ் போட்டு போடும், அல்லது மேடை உட்காந்துருக்காங்க பாருங்க புரட்சியாளர்கள், அல்லது கீழே உட்காந்துருக்கிறமே நம்ம சொந்தக்காரங்க, இவங்க எல்லாம் யாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடு. நம்ம ரைட்? கரெக்டா நான் சொன்னது தப்பா? அகில உலக தலித்தாக்குவதற்கு, அகில உலக தாழ்த்தப்பட்டோர் ஆக்குவதற்கு, அகில உலக அர்ஜுனன் என்று நம்மை அசிங்கப்படுத்துவதற்கு மு.க. ஸ்டாலின் தயாராயிட்டார். மு.க. ஸ்டாலின் தயாராயிட்டார். இந்த மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற பணத்தை இலவசமாக வாரி இறக்கி கேட்கறதுக்கு நாதி எடுத்து விசிகான அவன் பேர் என்னங்க, அந்த பையன் பேரு, ஒரு பையன் இருக்கான அந்த விடுதலை திருத்தி தலைவன் திருமாவளவன், நீ அந்த கூட்டணியில தான் இருக்கிற, ஏன்டா இந்த மக்களுக்கு கொடுக்குற பணத்தெல்லாம் கொண்டு இந்த மாதிரி அனாவசியமா கொடுக்குறீங்க, இது நியாயமான ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறானுங்க. அது 4 சீட்டுக்கு 1 சீட்டு இந்த எலெக்ஷன் டைம் பிச்சைக்காரன் கலைவானுங்க. இந்த தேர்தல் கால பிச்சைக்காரர்கள் எலெக்ஷன் வந்துட்டா, நான் தானுங்க இந்த சாதிக்கு தலைவருங்க, எனக்கு ஒரு ஓட்டு கொடுங்க, இல்லைன்னா என் மகனுக்கு ஒரு ஓட்டு கொடுங்க, ஒரு வேட்பாளர் பதவி கொடுங்க, அல்லது என் மகளுக்கு. இவன் எல்லாமா சாதிக்கு தலைவன்? நான் தெரியாம கேட்கிறேன். உள்கட்டமைப்பு வேண்டுமா இல்லாமா? கனகராஜ் விவசாய அணி வச்சிருக்கார், இளைஞர் அணி வச்சிருக்கார், இளைஞர்கள் அணி வச்சிருக்கார், மருத்துவர் அணி வச்சிருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு உள்கட்டமைப்பு, எல்லா மாவட்டம் முழுவதும் உள்கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறார். விருப்பம் அவர் வாங்கலாம். யார் யார் எலெக்ஷன் நினைக்கிறீங்களோ விருப்பம் கொடுங்கன்னு சொல்லி இந்த மருத மக்கள் கழகத்தினுடைய தலைவர் கனகராஜ் அவர்கள் விருப்பம் வாங்கலாம். வேற எவனாவது வாங்க முடியுமா? வேற எவனாவது உள்கட்டமைப்பு இருக்கா? எந்த உள்கட்டமைப்பு இல்லாம சாதின்னு சொல்லிட்டா தான் இவங்களுக்கு வந்து எங்கிருந்து வருவது? 4 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நின்றுக்குவாங்க. நான் தான் இந்த சாதிக்கு தலைவர், நான் தான் இந்த சாதிக்கு தலைவர், எனக்கு என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு சீட்டை கொடு, பெட்டியை கொடு, நாங்க வாட்டுக்கு போயிடுவோம். ஜெயிக்கணுங்கிற அக்கறை இவனுக்கு இல்லை. ஏன்னா இவனுக்கு நம்ம மக்கள் ஓட்டு போறதும் இல்லை, நம்ம மக்கள்கிட்ட அங்கீகாரம் இல்லை, மக்கள் ஓட்டு போறதும் இல்லை. மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம் ஆனா போய் பிச்சைக்காரன் ஆகிட்டானுங்க, இவங்க ஜாதியை பிச்சைக்காரன் ஆக்கிட்டானுங்க. இது பொலிட்டிக்கல் தலித்தாக்கிட்டானுங்க நம்மளைய. அரசியல் தலித்தாக்கிறது இந்த அரசியல் தலித்துங்க, இவனே நம்மளை அரசியல் தலித்தாக்கிறது. சோ இன்டர்நேஷனல் லெவல்ல, அகில உலக அளவில் நம்ம எல்லாம் தலித்தாக்குவதற்கு மு.க. ஸ்டாலின் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறேன், இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாது. எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த வார்த்தை நான் பேச முடியாது. இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு ரைட் கிடையாது. உன் கட்சிக்கு ஓட்டு கேட்கறதா ரைட் உண்டு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு ரைட் உண்டு. திமுக என்பது ஒரு தீய சக்தி, அது மனிதநேய மக்கள், அது மனிதநேயம் உள்ள சக்தி அல்ல, அது மக்கள் சமத்துவத்துக்கு பாடுபடுகிற கட்சி அல்ல, அது சமூக நீதி கட்சியும் அல்ல. ஆகவே அது ஓட்டு போடும். அது சமூக நீதி கட்சி என்றால் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் நடத்தி கொடுத்துருக்கணும். என் விலாசத்தை நான் தானே சொல்லணும். நான் தேவேந்திர வீதியில குடியிருக்கிறேன், குடும்பார் வீதியில குடியிருக்கிறேன், மூப்பனார் வீதியில குடியிருக்கிறேன், வயக்காரர் வீதியில குடியிருக்கிறேன், பண்ணாடிமார் வீதியில குடியிருக்கிறேன். என் வீட்டு நம்பர் இது, எங்க அப்பன் பேர் செல்லமுத்து தேவேந்திர, எங்க அம்மா பேரு கண்ணம்மாள் இந்திராணின்னு நான் சொல்லணும். விலாசத்தை இவனாருங்க நம்மள சொல்றதுக்கு?
இந்த அரசியல்வாதிகள் யார்? என்னுடைய விலாசத்தை சுட்டிக்காட்டுவதற்கு, என்னுடைய பிறப்பை இழிவுபடுத்துவதற்கு இந்த அரசியல்வாதிகள் யார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியும் பதில் சொல்ல மாட்டான். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா வர்ற 2026 நீங்க திமுக தோக்கடிங்க, பதில் தெரிஞ்சிடும். திமுக தோக்கடிங்க சாமிகளே, பதில் நிச்சயமா தெரியும். கருப்பண்ணசாமி உங்க வீட்டுக்கு வந்துருவான். என்ன தேவேந்திர வீட்டுக்கு? ஏனுங்க நான் உங்க வீட்டு பிள்ளைங்க. யாரு? கருப்பண்ணசாமி. ஏன்னா அவனும் நம்ம தான். எங்க பகுதியில கருப்பராய சாமின்னு சொல்லி கும்பிடுறோம், இங்க கருப்பண்ணசாமின்னு கும்பிடுவீங்க. இந்த அரையன் பட்டம் யார் கொடுத்தா? சோழருடைய ஆட்சி காலத்திலே கொடுக்கப்பட்ட பட்டம் அரையன் பட்டம் மாபெரும் வீரர்களுக்கு. கருப்பன் என்பவன் அரையன் பட்டம் பெற்றுவிட்டால் அவன் கருப்பராயன். காத்தன் என்பவன் அரையன் பட்டம் பெற்றுவிட்டால் அவன் காத்தவராயன். ஆகாசன் என்பவன் அரையன் பட்டம் பெற்றுவிட்டால் அவன் ஆகாசராயன். இன்னைக்கு நடிகர் வழிபாடு குலதெய்வமா எங்க கோவை மாவட்டத்தில் எல்லாரும் தான் கும்பிட்டு இருக்கிறோம். இங்க கருப்பண்ணசாமி கும்பிடுறோம். இப்போ இந்த மரபு எங்களுது, எங்களுக்கு குறித்தான மரபு நான் ராஜபாரத புக்கில் எழுதி வச்சுக்கிறேன். இந்த வரலாற்றினுடைய எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து ராஜபாரத புக்கில் எழுதினேன். அது கோர்ட் வரைக்கும் கூட செல்லுது. இப்போ பல கோயில்களை நாங்க காப்பாத்தி இருக்கிறோம். என்ற போது இந்த கருப்பண்ணசாமி எங்கள் தெருவுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கும் உரிமை இல்லை. அந்த கருப்பண்ணசாமி தேவேந்திர குல வேலன் தெருவுக்குள்ள வரலன்னா அந்த கோயில் இழுத்து மூடுங்க, சீல் பண்ணுங்க. எங்க கரெக்டுங்களா கணக்கு? அதுக்கு தான் கணக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆக பட்டியல் வெளியேற்றம் என்பது நாம் அகில உலக தலித் அல்ல. பட்டியல் வெளியேற்றம் ஏன் கேட்கிறோம் என்றால் நாம் அரசியலில் தலித் அல்ல. நமக்கு எல்லா அரசியலும் தெரியும், புரியும், நாம் உணர்ந்துள்ளோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். எங்களுக்கு ஜாதி அரசியல் தெரியும், சமூக அரசியல் தெரியும், பொருளாதார அரசியல் தெரியும், வணிக அரசியல் தெரியும், ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆன்மீக அரசியலும் தெரியும். இத்தனை அரசியல் தெரிஞ்சவன் தான் பாராளுமன்றத்துக்கு சட்டசபைக்கும் போய் உட்கார்ந்து இந்த மனிதத்திற்கு வேண்டும் என்கிற சட்டத்தை இயற்ற முடியும். நேற்றுக்கு வரைக்கும் சாராயம் வித்தவன், நேற்றுக்கு வரைக்கும் கம்பெனி வச்சு நடத்துனவன், நேற்றுக்கு வரைக்கும் கள்ள நோட்டுக்காரனுங்க, நேற்றுக்கு வரைக்கும் தெருப்பொறுக்கியா இருந்தவன் எல்லாம் தான் வரலாறு. நீங்க பாத்தீங்கன்னா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனவன், தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வித்தவன் எல்லாம் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் இருப்பான். இவனுக்கு என்னங்க தெரியும்? இப்ப நான் சொன்ன எந்த அரசியலாலும் தெரியுமா? தெரியாது. அவன் தலைவன் என்ன சொன்னாலும் அது பேசுவான், இல்லைன்னா மூடிட்டு உட்கார்ந்து இருப்பான். அப்ப நம்ம மக்களை அரசியல் பண்படுத்துவதற்காக மருதம் மக்கள் கழகத்துடைய தலைவர் கனகராஜ் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். தேர்தல் காலம் வந்துவிட்டால் இந்த கட்சி எங்கே நிற்கிறதோ அங்கே வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டு, கோளுடைய மன்னர்தம் மரபை போற்றி, கோளுடைய மன்னர்தம் மாண்பை போற்றி, குடையுடைய வேந்ததம் படையை போற்றி, மும்மாலை அணிந்த என் முன்னோர் போற்றி, மூவேந்தர் வழிவந்த இந்திர வரவே போற்றி, இந்திர விழா கண்ட இனமே போற்றி போற்றி என போற்றி என் உரைக்கு திரையிலே. நன்றி, வணக்கம்.